இங்கே ராஜா, அந்த அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பதாக ஒரு சிறை கைதியாக நிற்கக்கூடிய அந்த பவுல் அப்போஸ்தலன் எந்த நாளிலே ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்தாரோ அந்த காரியத்தை அவன் நினைவிலே கொண்டு அவன் அங்க சொல்லுகிறான், என்ன, நான் அந்த நாட்களிலே நான் இந்த இயேசுவையும் இயேசுவனுடைய சீஷர்களையும் எதிர்த்து அவர்களை சிறையில அடைப்பதற்கும் அவர்களை தேவ சபையை நான் துன்புறுத்துகிறவனாக இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்ன இந்த ஆண்டவராகிய இயேசு அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால எனக்கு அவர் தரிசனமானது மாத்திரமல்ல, அழிக்க, தேவ சபையை அழிக்க முற்பட்ட என்ன அவரை அறிவிக்கிறவனாக அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? நீங்களும் நானும் ஆண்டவரை அறிவிப்பதற்கோ அவருக்கு சாட்சியாக இருப்பதற்கோ எந்த தகுதியும் இல்லாத போதும் அவருடைய தரிசனம், இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல அந்த பரம தரிசனம் உங்களை என்ன செய்திருக்கிறது? அவருடைய சீஷனாக மாற்றுறது மாத்திரமல்ல, நம்மை அவரை அறிவிக்கிற சாட்சிகளாக அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நான் நினைவில் நான் கொள்ளும் போது எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்னுடைய மூதாதையர்கள், அதாவது என்னுடைய ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் கீழே நீங்க இந்த தேனி பெரியகுளம்லாம் தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா அங்க அனுமந்தப்பட்டி என்று சொல்லுகிற ஒரு ஊர் உண்டு. அந்த அனுமந்தப்பட்டிங்கிற அந்த ஊர்ல தான் என்னுடைய தாத்தாவனுடைய தாத்தா என்று நினைக்கிறேன் மூதாதையர்கள் இருந்தாங்க. அந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நாட்களில அந்த ஊருக்கு கிறிஸ்தவ மிஷனரி அங்க வந்திருக்கிறார். அங்க வந்து இயேசுவை அறிவிப்பதற்கு இன்றைக்கும் நீங்கள் அங்க போனீங்கன்னா அந்த பெரியகுளம், அந்த அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் கம்பம் வரைக்கும், தேனி, கம்பம், தேக்கடி அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் ஒரு கடினமான பகுதிகள் தான். எங்களுடைய மூதாதையர்கள் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த அனுமந்தப்பட்டிங்கிற அந்த ஊரில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். அன்னைக்கு மிஷனரி அங்க வந்து ஆண்டவர் அறிவிக்கும் போது என்னுடைய தாத்தாவனுடைய தாத்தா அங்க பயங்கரமான அங்க வைராக்கியமான இந்துக்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அந்த மிஷனரி இங்க இயேசுவை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மேல சுடுதண்ணிய, பெரிய ஒரு இதுல தேக்ஷால சுடுதண்ணிய அங்க சுட வச்சு அந்த மிஷனரி பாதையில் நடந்து வரும்போது அவர் மேல எடுத்து ஊத்தி இருக்கிறாங்க. அந்த ஊர்ல நடந்த சம்பவம். ஆனால் அது அநேக முறைகள் யோசிப்பது உண்டு. ஒரு 6 தலைமுறைக்கு முன்பு அந்த ஒரு மிஷனரியை அப்படியாக என்னுடைய மூதாதையர்கள் செய்தாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் சொல்றது மாதிரி நான் அதை எதிர்க்கவும் இந்த காரியங்களை செய்வதற்கு தான் நான் முற்பட்டேன். ஆனால் அந்த தலைமுறையில் வந்த என்னையும் கூட அந்த ஆண்டவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக அவர் அறிவிக்கிறவனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா.